யோகி பொருத்தம் இப்படி 10-11 பொருத்தங்கள் பார்க்குறாங்க. பார்த்தாலும் இப்போ பஞ்சபட்சியில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீர் ராசி இருக்குது, நீர் ராசிக்குள்ள கிரகங்கள் இருக்குது, நெருப்பு ராசிக்குள்ள கிரகங்கள் இருக்குது. இதில் அசுப கிரகங்கள் இருக்குது, சுபகிரகங்கள் இருக்குது, நீச்சம் உச்சம் மாறணும் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் இப்போ நீர் ராசி உள்ள கிரகங்கள் நில ராசி இருக்கும்போது அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்மான வரும், ஒத்து போவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு மனப்பொருத்தங்கள் வரலாம். இப்போ நில ராசி இருக்குது, ஆகாய ராசி இருக்குது. ஆகாயம்னா இப்படி ஒரு உள்ள போய் அவங்க கொஞ்சம் இது பண்ணி பார்த்தா தெரியும். என்னதான் தெரிஞ்சாலும் இப்போது ஒரு ராசியில் பெண் ராசின்னு வச்சுக்கோங்க, பெண் ராசியில் ஆண் ராசி கிரகங்கள் வலுவான நிலையில் இருக்க வேண்டும். பெண் ராசிக்கு ஆண் ராசி கிரகங்கள் வலுவான நிலையில் இருக்க வேண்டும். அப்படி ஒன்று. அதே மாதிரி ஆண் ராசியில் பெண் ராசி கிரகங்கள் வலுவான நிலையில் இருக்கணும். அப்படி இருந்தால் ஒழிய அந்த மனப்பொருத்தம் ஒரு சுவசமான இது இருக்குமானா இருக்காது. ரெண்டும் அந்த மாதிரி இதில் இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப ஒரு லட்சியமாக இருக்கும். அவங்க விட்டு கொடுத்து போவாங்க, ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லா இருப்பாங்க. ஆனால் இந்த கிரகங்கள் எப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதில் அந்த குடும்பம் கொஞ்சம் இதாக கஷ்டத்துக்கு தான் இது பண்ணணும். அதே மாதிரி இந்த நிலராசி நீர் ராசி இந்த ராசிக்குள்ள நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திர பொருத்தங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது யோகினி பொருத்தங்கள், திதி பொருத்தங்கள், நாமகங்கள் எல்லாமே இது உள்ளே வரும் சாமி. எல்லாமே நீங்கள் போகும்போது ஆனால் சொல்லி வச்ச மாதிரி ஒரு 100% கூட தப்பு வராது. பஞ்சபட்சியில் ஒரு மனப்பொருத்தம் பார்த்தாங்கன்னா 100% கூட உண்மை வராது. ஒரு பொருத்தம் கரெக்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லா பொருத்தத்துலையும் இல்லை. ஒரு பொருத்தம் தப்பு வந்தால் கடைசி வரைக்கும் தப்பு தான் வரும். பஞ்சபட்சியை பிடிச்சவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும். இது ஒன்றும் பிரபலமே கிடையாது. ஆகையினால மனப்பொருத்தம் பார்க்க கொஞ்சம் நாள் ஆகும். உடனே எடுத்தோடனே இது பண்ணிட முடியாது. ஒவ்வொரு இது நட்சத்திரம் ராசி அந்த யோகி பொருத்தம் அந்த பொருத்தம் நஞ்சு பொருத்தம் எல்லாம் சொல்கிறாங்களா, அதே மாதிரி பஞ்சபட்சம் அந்த அது எத்தனை இந்த இதில் இருக்குது, எத்தனை பாகத்தில் இருக்குது, இந்த இதுக்குள்ளே ராசி என்ன, இதுக்குள்ளே கிரகங்கள் என்ன, இதுக்குள்ளே அதிபதி என்ன, இவங்க அதிபதிக்கும் இவங்களுக்குள்ள பிரச்சனை வருமா, இல்லை சக்தி யார், இவங்க இதுதான் இது உள்ளே போகணும். போய் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா தான் அதனுடைய கிரகங்கள் தெரியும். எடுத்த உடனே இது நல்லா இருக்குது இதாக இருக்குன்னு அப்படியே சொல்லக்கூடாது. பொறுத்தவரை அரை நாள் கூட ஆகலாம், ஒரு நாள் கூட ஆகலாம். ஆனால் துல்லியமாக இருக்கும். ஒரு ஜாதகம் சொன்னாலும் வாழ்நாள் முழுதும் அது ஒரு இம்மி கூட செய்யாது. அந்த அளவுக்கு அந்த மனப்பொருத்தம் அமையும். பஞ்சபட்சியில் மனப்பொருத்தம் அவளை பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு நூல் கூட தவறாது. ஆனால் எடுத்தவுடனே உடனே இது குழு சொல்லுன்னா சொல்ல முடியாது. அது கொஞ்சம் பொறுமையாகும். ஒரு நாள் கூட ஆகும். நிதானமாக ஒரு ராசி, இது என்ன நட்சத்திரம், இதில் என்ன கிரகம் இருக்குது, இதில் என்ன வருது, இது எந்த பாகத்தில் இருக்குது, இந்த பாகம் யாருக்கு உடையது, இதுக்கு அதிபதி எப்படி வருவார், இந்த அதிபதியும் அந்த சக்திகளுக்கும் என்ன சம்மந்தம் வரும், இப்படியெல்லாம் மன வாழ்க்கை ஒவ்வொரு ஸ்டெப்பாக யூஸ் பண்ணி கொண்டு வரும்போது துல்லிதமாக இருக்கும். அதில் ஒரு நுழை கூட வீணாகாது. அந்த அளவுக்கு அடித்து சொல்லலாம், எழுதி கொடுக்கலாம், அந்த அளவுக்கு பண்ணலாம். இப்போ 10 பொருத்தங்க இன்றைக்கி ஒரு மனமருதில் 10 பொருத்தம் இருக்காங்க, 10 பேர் இன்றைக்கி நல்லா இருக்காங்கன்னா கிடையாது. இன்றைக்கி 10 ஐயர் இன்றைக்கி எழுதி கொடுவாங்க. இல்லாமல் அவங்க ஜாதகம் சம்பிரதாயம் எல்லாம் பார்த்தா இன்றைக்கி இந்த திறமணி திறமணிக்கு எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. இன்றைக்கி ஒரு மனப்பொருத்தம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குறைஞ்சி ஒரு 100 பொருத்தம். இந்த தமிழ்நாடு மட்டும் வச்சுக்கணும், எத்தனை பேர் கல்யாணம், அத்தனை பேரும் நல்லா இருக்கிறாங்களா, இருந்தால் சோசியக்காரன் ஏன் தேடுறோம், ஏன் போய் நம்ம கோயிலுக்கு போகிறோம், அப்படிலாம் கிடையாது. 110% கூட வர்றதே கஷ்டமாக இருக்குது சார். அதான் உண்மையான நிலை. ஆகையினால மனப்பொருத்தம் பார்க்குறவங்க கொஞ்சம் நிதானமாக நிலைச்சி, இப்போ கிரகங்களே இருக்குது, கிரகங்களே 11 பொருத்தம் பார்க்குறாங்க, 9 பொருத்தம் இருக்கிறாங்க. அந்த இதில் அவள் உண்மையாக இது பேசுகிறாங்கன்னா அது நம்மளால் சொல்ல முடியல சாமி. அதனால் மனப்பொருத்தம் துல்லியமாக ஒரு பஞ்சபட்சியில் கணிக்க முடியும். இதுதான் உண்மை சார். நமச்சிவாய். இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் என் மனசில் இருக்கிற நிறைய சொல்லலான்னு ஆசைப்படுறேன். வணக்க நேயர்களே, அடுத்த உங்கள் காணொலியில் சந்திக்கிறேன். சுவாய நமः.